الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. இஷாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ்வின் பரக்கத்தும் சாந்தியும் கிருபையும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று வேண்டிக் கொண்டவனாக வாராந்தம் இடம்பெற்று வருகின்ற இந்த மார்க்க உபன்யாச நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவர் மீதும் இங்கு பேசக்கூடிய விடயங்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை எத்தி வைத்தவனாக வாராந்தம் இடம்பெற்று வருகின்ற மார்க்க உபன்யாச நிகழ்ச்சியிலே இன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வழங்கி இருக்கின்ற அருட்கொடைகள் சம்பந்தமாக அல்லாஹ் எங்களுக்கு என்னென்ன அருட்கொடைகளை வழங்கி இருக்கின்றான், நாங்கள் அந்த அருட்கொடைகளுக்காக என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு சில விடயங்களை உங்களுக்கு ஞாபகமூட்டலாம் என நினைக்கின்றேன். அந்த வகையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ لَا تُحْصُوهَا. அல்லாஹ்வின் அருட்கொடைகளை நீங்கள் கணக்கிட்டால் அவைகளை உங்களால் கணக்கிட்டு அந்த அளவை எடுத்துக்கொள்ளவே முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் எங்களுக்கு அவனது அருட்கொடைகளை வழங்கியிருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே பல்வேறுபட்ட இடங்களில் இதை ஞாபகப்படுத்தி குறிப்பிடுகின்றான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இந்த வாழ்நாளிலே வழங்கி இருக்கின்ற அருட்கொடைகள் என்று எடுத்து நோக்கினால் அதை நம்மளால் கணக்கிட முடியாது என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிட்டு விட்டான். எனவே நாங்கள் ஒரு சில விடயங்களை மட்டும் என்ன செய்யலாம், ஞாபகப்படுத்தலாமே தவிர கணக்கிட்டு இவ்வளவு எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் கணக்கிட முடியாது. அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கி இருக்கின்ற அருட்கொடைகளில் மிக உயரிய அருட்கொடை ஒன்று என்ன என்று சொன்னால், இந்த இஸ்லாத்திலே நாங்கள் பிறந்திருப்பது, இந்த இஸ்லாமியர்களாக நாங்கள் வாழ்ந்திருப்பது எங்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கின்ற மிகப்பெரியதொரு அருட்கொடை. அதிலும் குறிப்பாக இஸ்லாமியர்களாக இருந்து கொண்டு மார்க்கத்தை பின்பற்றாமல், மார்க்கம் என்றால் என்ன என்று கூட தெரியாமல் இருக்கின்ற ஏராளமானவர்களை பார்க்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், எங்களுக்கு இஸ்லாம் வழங்கப்பட்டு ஈமானை பரிபூரணமாக ஏற்றுக்கொண்டு மார்க்க அடிப்படையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் அது அல்லாஹ் எங்களுக்கு வழங்கி இருக்கின்ற மிகப்பெரியதோர் அருட்கொடை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய அந்த ஆட்சி காலத்தில் பலஸ்தீன் என்ன செய்யப்படுகின்றது, பிடிக்கப்படுகின்றது. அந்த இடத்துக்கு சென்று அந்த நாட்டை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வாங்குவதற்காக செல்கின்றார்கள். அச்சந்தர்ப்பத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்துக்கு சென்று அவர்களது குதிரையை ஒரு ஓரத்தில் கட்டிவிட்டு அவர்களுடைய செருப்பிருக்கித்தானே அந்த செருப்பை அவர்களது தோளில் போட்டுக்கொள்கின்றார்கள். அவர்கள் அந்த தோளில் போட்டுக்கொண்ட உடனே பக்கத்தில் இருந்த ஒரு சஹாபி குறிப்பிடுகின்றார், யா அமீருல் முஃமினீனே, உங்களது செருப்பை நீங்கள் தோளில் போடுவதற்கு பதிலாக என்னிடம் தாருங்கள் என்று கேட்கின்றார்கள். அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நாங்கள் இந்த இஸ்லாத்திலே இருந்தது எங்களுக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரியதோர் அருட்கொடை. இதை எந்த ஒரு விடயமும் எங்களை தாக்கிவிடக்கூடாது என்பதாக கூறுகின்றார்கள். அந்த காலத்தில் இஸ்லாம் கிடைக்கப்பெறுவதென்பது அவர்களுக்கு பெரியதோர் விடயமாக இருந்தது. முற்றத்து மல்லிகை மணக்கிறல்ல என்று சொல்லுவாங்க. நாங்கள்லாம் இஸ்லாத்திலே பிறந்திருக்கின்றோம், இஸ்லாத்திலே வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனால் எங்களுக்கு அது தாற்பயம் விளங்குதில்லை.
அல்லாஹ் குர்ஆன்ல ஒவ்வொரு விடயங்களையும் கூறிவிட்டு இதில் சிந்திப்போருக்கு என்ன இருக்குது, படிப்பினை இருக்கி ஒவ்வொன்றையும் கூறுறான். அல்லாஹ் எல்லா வசனம் ஏராளமான வசனங்கள்ல கூறுறான். இதை பாருங்க, இந்த சமூகத்தை பார்த்தா சிந்திக்கிறார்களுக்கு படிப்பினை இருக்கு. இந்த படிப்பினையை நாம பெறுறோமா? நாம குர்ஆனை வாசித்து இந்த படிப்பினையை பெறுறோமான்னு பார்த்தா இல்லை. எங்கேயோ இருக்கிற மேற்கத்திய ஒரு விஞ்ஞானி என்ன செய்வான், அதை படித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வான். எங்கேயோ இருக்கிற ஒரு மாற்று மதத்தை சேர்ந்தவர் இந்த குர்ஆனை படித்து இந்த குர்ஆன் உண்மையானது என்று சொல்லி என்ன செய்வான், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வான். ஆனால் நாம் இஸ்லாத்திலே இருக்குமெங்கிறதால நமக்கு அது விளங்குதில்லை, அந்த தாற்பயம் விளங்குதில்லை. இந்த இஸ்லாமானது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரியதோர் அருட்கொடை. அடுத்ததாக இரண்டாவது அருட்கொடை எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த உடல் உறுப்புகள் என்பது மிகப்பெரியதோர் அருட்கொடை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸ் புகாரியிலே இடம்பெறுகின்றது. இந்த மனிதன் உலகத்திலே 2 விடயத்தில் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றான். ஒன்று அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஆரோக்கியம், இரண்டாவது அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த நேரம். இது இரண்டிலேயும் நாங்கள் பராமுகமாக இருக்கின்றோம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற உடல் உறுப்புகள் என்பது, எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற எல்லா விடயங்களும் எங்களுக்கு மிகப்பெரியதோர் அருட்கொடை. அப்பாசியர்களுடைய ஆட்சி காலம் நமக்கு தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிற்பட்ட காலங்கள் பல்வேறு ஆட்சிகள் நடைபெற்றது. அதில் சுவாரஸ்யமான ஒரு கதை இடம்பெறுகின்றது. அப்பாசியர்களுடைய ஆட்சி காலத்தில் அப்பாசியர்களுடைய ஆட்சி காலத்தில் ஒரு சிற்றரசர்கள் ஒவ்வொரு இடத்தையும் இருப்பாங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொரு மன்னர்கள் இருந்தாங்க. ஒரு மன்னருக்கு ஒரு வருத்தம் பெறுகிறது. எப்படி என்று சொன்னால், அவருக்கு சிறுநீர் கழிக்க முடியாது. இப்படி ஒரு வருத்தம். அவர் எல்லா மருத்துவர்கள்ட்டையும் போகிறாரு, எல்லா மருத்துவர்களையும் அணுகிறாரு, அவருக்கு சிறுநீர் வருகிறதில்லை. இப்படி ஒரு நோய். அப்போ எல்லாராலும் ஒரு ஆலோசனை வழங்கப்படுகின்றது. இந்த இடத்துல ஒரு மருத்துவர் இருக்கார், அவர் இதுக்கு வைத்தியம் பார்ப்பாருன்னு சொன்ன உடனே அந்த வைத்தியரை கூட்டிக்கிட்டு வராங்க. ஒரு மன்னர் இல்லையா, அப்போ கூட்டிக்கிட்டு வந்து அந்த வைத்தியர் என்ன செய்கிறாரு, பார்த்த உடனே அந்த வைத்தியர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், இந்த வைத்தியத்தை பார்க்க உங்களுக்கு சிறுநீர் கழிக்க வைக்க என்னால் முடியும். ஆனால் எனக்கு நீங்கள் ஒரு விஷயம் தரணும் என்று சொன்னோன்னே, பொதுவாக மன்னர்கள் எல்லாம் நீ என்ன கேட்டாலும் தருவேன் என்று சொல்லக்கூடியார்கள் தானே. அப்போ அவர் சொல்கிறாரு, என்ன கேட்காய் கேளு, நான் எல்லாம் தாரேன் என்று சொன்னோன்னே அந்த வைத்தியர் சொல்லுகின்றார், உங்களுடைய நாட்டை எனக்கு தர வேண்டும். அந்த நாட்டை எழுதி கேட்கார். எழுதி கேட்டோன்னே அந்த மன்னர் தொடக்கம் பக்கத்தில் இருந்த அவர்களுடைய அந்த சகாக்கள் எல்லாரும் கோபப்படுறாங்க. கோபப்பட்டோன்னே அவர் சொல்கிறாரு, ஒன்று நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த நாட்டை எழுதித்தாங்க, உங்களுக்கு வைத்தியம் பார்க்க. அப்படி இல்லையா, நீங்கள் என்ன செய்யுங்க, என்ன கொலை செஞ்சுட்ருங்க, உங்களுக்கு இப்படியோ இந்த வருத்தம் இருக்கும் என்று சொல்லி சொல்கிறார். சென்ன உடனே அவர் என்ன செய்கிறார், இந்த மன்னருக்கு ஒன்றும் செஞ்சு கொள்ள இயலாத சிச்சுவேஷன். அப்போ அவர் சொல்கிறார், சரி நான் நாட்டை தாரேன் என்று சொல்லி சொல்கிறார். சென்ன உடனே இந்த வைத்தியர் என்ன செய்கிறாரு, ஏற்றுக்கொள்ளாமல் இருந்து போட்டு சொல்கிறாரு, எழுத்து மூலமாக சாட்சிகளை வைத்து எனக்கு நாட்டை எழுதித்தாங்கோ, நான் என்ன செய்கிறேன், உங்களுக்கு வைத்தியம் பார்க்க. நாடு எழுதி கொடுக்கப்படுகின்றது, வைத்தியம் பார்க்கப்படுகின்றது. அந்த வைத்தியம் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த வைத்தியர் பக்கத்தில் இருந்த ஆட்களை பார்த்து சொல்கிறாரு, உங்களோட மன்னர் முதலாவதாக சிறுநீர் கழிக்கக்கூடிய அந்த சிறுநீரை ஒரு பாத்திரத்தில் பிடிச்சி வைங்க என்று சொல்லி சொல்கிறார். பிடிச்சி வைக்கப்படுகிறது. அந்த மன்னர் சிறுநீர் கழிக்காரு, வைத்தியம் பார்ப்பட்டு முடிஞ்சு. அதுக்கு பிறகு அந்த வைத்தியம் எல்லாம் பார்த்து முடிஞ்சோட மன்னர் வந்து இருக்காரு. இவருக்கு தான் நாடு, வைத்தியர் தான் நாடு, அவர்கிட்ட அந்த பத்திரம் இருக்கி. அப்போ வந்த உடனே
அப்போ அந்த சிறுநீர் அந்த ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சாங்க தானே, இந்த சிறுநீரை எடுத்துட்டு வாங்க என்று சொல்லி சொல்கிறார். வாங்கன்னு எடுத்து வச்சுக்கிட்டு வந்து முன்னுக்கு வச்சு அந்த மன்னரை பார்த்து சொல்கிறார் அந்த வைத்தியர், உங்களோட நாடும் இந்த சிறுநீர் பாத்திரத்தில் இருக்கிற சிறுநீரும் சமமானது. பாருங்க, அந்த ஒரு படிப்பினைக்காகத்தான் அந்த நாட்டை அந்த பத்திரத்தை நான் எழுதி வாங்கினேன் என்பதாக அந்த வைத்தியர் என்ன செய்கிறாரு, குறிப்பிட்டு விட்டு அந்த இடத்துல அந்த பத்திரத்தை அப்படியே கிழிச்சு போட்டு உங்களோட நாட்டை நீங்களே வச்சுக்கோங்க என்று சொல்லி போட்டு போகிறார். அன்பா அந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது வரலாற்றில் குறிப்பிடப்பட்ட ஒரு சிறிய ஒரு சம்பவம். அப்பாசியர்களோட ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். நமக்கு அல்லாஹ் ஏராளமான விடயங்களை தந்திருக்கான். இந்த உடல் உறுப்புகளில் ஏராளமானதை தந்திருக்கான். ஒரு சிறுநீர் விஷயத்தில் கூட எவ்வளவு அல்லாஹ்வோட அந்த அருள் எங்களுக்கு இருக்கேன்னு பாருங்க. எப்பயாவது நாங்கள் சிந்திச்சிருக்கோமா? ஒரு சிறுநீர் கழிக்கிறது, ஒரு 2 நாளைக்கு நாம் சிறுநீர் கழிக்கலை என்று சொன்னால் நம்மளோட நோய் எப்படி இருக்கும்? சுப்ஹானல்லாஹ், சிந்திக்க முடியுமா? ஆனால் நம்ம எல்லாம் சிந்திக்கிறல்ல. நாம் போவோம், சிறுநீர் கழிப்போம், வந்துடுவோம். அல்லாஹ் அதில் கூட எங்களுக்கு அருளை வச்சிருக்கான். இந்த கண்ணை தந்திருக்கானே, அது எவ்வளவு பெரிய அருள். நாம் அதெல்லாம் பற்றி யோசிக்கிறல்ல. கண் தெரியாத எத்தனையோ நபர்கள் எந்த அளவுக்கு ஓதுறாங்கன்னு சொன்னால், பிரைல் லெட்டர் ஒன்றைக்கு குர்ஆனில் டொட்டொட்டை மாதிரி வச்சு ஓதுவாங்க. கஷ்டப்பட்டு கண்ணை மூடிக்கிட்டு கையால் தராவி ஓதுற எத்தனையோ கண் தெரியாதவர்கள் இருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ், 2 கண்களும் எங்களுக்கு தெரியும், ஓதவும் தெரியாது என்று சொன்னால் எந்த அளவுக்கு இது நியாயம்? அதுபோல் எல்லா விஷயங்களையும் ஒவ்வொரு உடல் உறுப்பையும் எடுத்து பாருங்க, எல்லாம் அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட ஒரு அருள். உதாரணமாக நாம் நினைக்க, நான் என்ன பேசுகிறேன், பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் உதாரணமாக முன்னுக்கு நின்று எனக்கு இப்போ உலகத்தில் எது பெருசென்று கேட்டால், மனுஷன்கள்கிட்ட பணம் மிகப்பெரிய தேவை, மிகப்பெரிய ஒரு இன்றியமையாத ஒன்றாக இருக்கி. ஆனால் எல்லாருக்கும் பணம் தேவை என்று இருக்கிற சிச்சுவேஷனில் இப்போ நான் இன்னைக்கு நின்று எனக்கு ஒரு கிட்னி தேவை, நான் என்ன செய்கிறேன், கிட்னி ஒன்று தேவை, ஒரு 15 லட்சம் காசு தாரன் என்று வச்சுக்குவோம். நான் யார்கிட்டையாவை தாரன் என்று சொன்னால் நீங்கள் தாரத்துக்கு ஒப்புக்கொள்வீங்களா? இல்லை. உங்களுக்கு 2 கண் இருக்கு, எனக்கு 2 கண்ணும் இல்லை, ஒரு கண்ணை தாங்க, நான் உங்களுக்கு ஒரு 10-15 லட்சம் காசு தாரன் என்று சொன்னால் யாராவது தர முன் வருவோமா? அந்த மனசு வராது. ஏன்? என்ன காரணம்? அது நமக்கு பெருசாக அந்த நேரத்தில் விளங்குது, ஆனால் இப்போ விளங்குது இல்லை. இப்போ அதை பற்றி சிந்திக்கம் இல்லை. இந்த காலம் பொன்னான காலம், அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட மிகப்பெரிய அருள்கள் ஒன்று இந்த காலம், அதெல்லாம் பற்றி யோசிக்கவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் இந்த காலத்தை பற்றி குறிப்பிடும்போது எப்படிப்பட்ட அருள் தெரியுமா? அந்த காலம் அல்லாஹ் வல்லைல் சத்தியமுற எண்ணத்தில் இரவின் மீது சத்தியமாக, வன்னஹார் பகலின் மீது சத்தியமாக, வல்லுஹா அதிகாலை பொழுதின் மீது சத்தியமாக. அல்லாஹ்க்கு சத்தியம் செய்ய வேற ஒன்றும் கிடைக்கலையா? ஏன் இந்த காலத்தை செல்றான்? இந்த காலம் மிகப்பெரியதோர் அருட்கொடை. இந்த காலத்தில் அல்லாஹ் எங்களுக்கு எல்லாத்தையும் தந்து, கையை தந்து, காலை தந்து, ஆடுறோம் ஓடுறோம் எல்லாத்தையும் செய்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுக்கு இதன் மூலமாக நம்ம என்ன செய்கிறோம், என்ன செஞ்சிருக்கோம்? இதுவரைக்கும் இவ்வளவு விஷயங்கள் எங்களுக்கு தந்திருக்கானே, இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன செய்கிறோம்? நல்ல கண் பார்வையை தந்திருக்கான், குர்ஆன் ஓதுறோம் இல்லை. எத்தனை பேர் எங்களில் குர்ஆன் ஓத தெரியாதவர்கள் இருக்கும் சகோதரர்களே. அப்போ இந்த கண்ணை வச்சுட்டு நாம் என்ன செய்கிறோம்? அல்லாஹ்வால் வழங்கப்பட்டு இல்லையா? நமக்கு ஃப்ரீயாக வந்துட்டு, பிறந்தையிலிருந்து இந்த கண் ஃப்ரீயாக வந்துட்டு, அதால் நமக்கு அது தாற்பயம் விளங்கு இல்லை. நீங்கள் பிறந்த உடனே உங்களோட பிள்ளைக்கு 2 கண் வாங்கி வைக்கணும்னு சொன்னால் எவ்வளவு கஷ்டப்படுவோம். பிறந்த உடனே ஒரு ஹார்ட் நீங்கள் வாங்கி வைக்கணும்னு சொன்னால் எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். பிறந்த உடனே 2 கால் வாங்கி பூட்டணும்னு சொன்னால் எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். நமக்கு எல்லாம் அல்லாஹ் என்ன செஞ்சிக்கான்? ஃப்ரீயாக தந்திருக்கான். ஆனால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதில்லை. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதுக்கு நாம் இதை சிந்திச்சா தானே நன்றி செலுத்துவோம். நாம் சிந்திக்கிறோம் இல்லை, அதை பற்றி யோசிக்கவும் இல்லை, அதை பற்றி யோசனை வருகிறதில்லை. யோசனை வரணுமெண்டா என்ன செய்யணும்? யோசனை வரணுமெண்டா என்ன செய்யணும்? அப்படிப்பட்டவர்களை பார்க்கணும்.
அப்படிப்பட்ட விஷயங்களை சிந்திக்கணும். கால் இல்லாதவனை போய் பாருங்க, கிட்னி ஃபெயிலியரானாக்களை போய் பாருங்க. அதன் மூலமாக என்ன செய்யுங்க, நம்முடைய ஈமானை அதிகரிக்க செய்யுங்க. பக்கத்தில் ஒவ்வொரு எந்த கேன்சர் ஹாஸ்பிட்டல்கள் இருக்கு, கேன்சரில் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்காங்க, கால் இல்லாத ஆட்கள் இருக்காங்க, கை இல்லாத ஆட்கள் இருக்காங்க, போய் பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்க மேலே பார்க்காதீங்க, உங்களுக்கு கீழே உள்ளவனை பாருங்க. அதன் மூலமாக நம்முடைய ஈமான் அதிகரிக்கும். நமக்கு கால் இருக்கா, கால் இல்லாதவனை பாருங்க. நமக்கு கிட்னி இருக்கா, கிட்னி இல்லாதவனை பற்றி பாருங்க. நமக்கு கண் இருக்கா, கண் இல்லாதவனை பாருங்க. அல்லாஹ் எங்களை எவ்வளவு சிறப்பாக்கி வச்சுக்கிறான்னு பாருங்க. நம்ம மேலே மேலே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த தான் என்ன செய்வான். அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகின்றான், நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்கு என்னுடைய அந்த அருட்கொடைகளை அதிகரித்து தருவேன். அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்தினா நமக்கு அருட்கொடைகளை என்ன செய்வானாம், அதிகரித்து தருவான். அல்லாஹ் நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யலாம், கண் தெரியாத ஒரு பிள்ளையை தரலாம். நம்ம அருட்கொடைக்கு நன்றி செலுத்துவதன் மூலமாக அதை இல்லாமலாக்கலாம். இப்படியெல்லாம் நடக்கும். நாம் என்ன செய்கிறோம், அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை வச்சு கொண்டு பாவம் செய்கிறோமே சகோதரர்களே. எத்தனை பேரங்களில் இந்த கண்ணை வச்சுக்கிட்டு இவ்வளவு விஷயங்கள், பாவமான விஷயங்கள் செய்கிறோம். காலை வச்சுக்கிட்டு எவ்வளவு பாவமான விஷயங்கள் செய்கிறோம். இந்த 2 விரலை வச்சுக்கிட்டு சிகரெட்டு குடிக்கமே, இதுக்குள்ள அந்த சிகரெட்டை வச்சுக்கிட்டு குடிக்கணும்னு சொன்னால் நாளைக்கு அல்லாஹ் அந்த ரோட்டால் போகக்குள்ள, நீங்கள் வாகனத்தில் போகக்குள்ள ஒரு ஆக்சிடென்ட் பட்ட கூட விரல் அம்பட்டையும் இல்லாமல் ஆக்கினா இதை வச்சு சகோதரர்களை சிகரெட்டு குடிப்போம். நாம அல்லாஹ் தந்த அந்த அருளண்டி சொல்லி யோசிக்கம் இல்லையே. அந்த சிகரெட்டை கைக்குள்ள வைக்கக்குள்ள அல்லாஹ் தந்த அருளால நாம் என்ன செய்கிறோம், இந்த பாவத்தை செய்கிறோம் என்ற ஒரு எண்ணம் வருகிறது இல்லையே. ஒரு பாவமான காரியத்துக்கு நடந்து போறோம், அல்லாஹ் தந்த காலை வச்சுக்கிட்டு நடந்து போறோம் என்ற ஒரு எண்ணம் வருகிறது இல்லை. பாவமான படங்கள், பாவமான சினிமா பாடல்களை காதில் கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னா இது அல்லாஹ் வழங்கினது. நாளைக்கு படுத்தொழும்புக்குள்ள பாட்டை பார்த்துக்கிட்டு படுத்தொழும்புக்குள்ள இந்த காது கேட்காமல் அல்லாஹ் ஆக்கி விடுவானுங்கிற பயம் வருகிறது இல்லையே. எப்போ மாறப்போறோம், எப்போ இதெல்லாம் சிந்திக்க போறோம்? மைத்தானத்துக்கு போறவா, மைத்தானத்துக்கு போறவா சிந்திக்க போறோம் இல்லையே சகோதரர்களே. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ் எங்களுக்கு வழங்கிய இந்த அருட்கொடைகளை வைத்து மாற வேண்டும். சிந்திங்க, அருட்கொடைகளை பற்றி யோசிங்க. இந்த கையை தந்திருக்கான் அல்லாஹ். நான் என்ன எத்தனை பேருக்கு நம்ம பார்க்க, சிலாக்களுக்கு இந்த அந்த ஷோக்வாரன்னு சொல்லுவாங்க. அதாவது படுத்தொழும்பினோன்னு சிலாக்களுக்கு என்ன செய்யும், அந்த சைடு அடிவாரன்னு சொல்லுவாங்க. சிலாக்களுக்கு எழும்பி நடக்கலாம் போய்த்திருக்கும். இத்தனைக்கும் என்ன ஒரு நிமிஷத்து வேலையாக இருக்குமே. அதில் ஒரு சில அண்மையில் கூட ஒரு மரணிச்ச ஒரு பொம்பளை, அவட என்ன படுக்கக்குள்ள நல்லா ஒரு இடத்த போயிட்டு வந்து படுத்த ஒரு பொம்பளை. ஆனால் அவன் என்ன செஞ்சா, தூங்கி எலும்பே இல்லாமல் போயிட்டு பார்த்தா ஒரு சைடு அப்படியோ வேலை செய்யலை. ஒரு நிமிஷத்து வேலை. அல்லாவுக்கு ஒரு நரம்பு சுளுக்கிட்டேன். என்ன பேசுகிறேன் நான், ஒரு நரம்பு என்ன செஞ்சுட்டு சுளுக்கிட்டேன்னு சொன்னால் வாயோர் பக்கம் கிரியிரு பேச இல்லாமல் போய்த்திருக்கும். அப்படி ஒரு ரோட்டால் போகக்குள்ள வீட்டை போய் சாப்பிட்டு ஊட்டிக்கக்குள்ள இருக்கிற கை தூக்க இல்லாமல் போய்த்தோன்னு சொன்னால் விஷயம் முடிஞ்சு. இவ்வளவுதான் வாழ்க்கை. ஆனால் நமக்கு நல்ல கை ஆட்டோட்டமாக இருக்கி, நன்மையான காரியங்கள் செய்கிறல்ல, நல்ல நடக்கக்கூடிய தெம்பை தந்திருக்கான், எழும்பி ஓடக்கூடிய தெம்பை தந்திருக்கான், பள்ளி பக்குவம் பாரல, அதை பற்றி எண்ணமும் இல்லை. இப்படி இருந்தோம்னு சொன்னால் எப்படி? எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் ஏற்கனவே சொன்னது போன்று நாங்கள் பராமுகமாக இருக்கக்கூடிய விடயங்களில் சிஹத், ஆரோக்கியம் மிக முக்கியமானது. ஆரோக்கியம் இருக்கும்போது தான் வணக்க வழிபாடுகள் செய்யலாம். நாம் இடுப்பு சரியாக இருக்கக்குள்ளான் குனிஞ்சு நிமிந்து தொழலாம். நடக்க ஏழுமாக இருக்கக்குள்ளாம் பள்ளிக்கு வந்து தொழலாம். நல்ல நிலையில் இருக்கக்குள்ளதான் நாம் என்ன செய்யலாம், அமல்களை ஓடியாடி செய்யலாம்.
இது எல்லாம் ஆட்டோட்டம் எல்லாம் அடங்கி போய்த்தன்னு சொன்னால், பார்வை விளங்கல்லான்னு சொன்னால், கால் நடக்கலான்னு சொன்னால், இடுப்பு குனியலான்னு சொன்னால், அதுக்கு பிறகு கை சேதப்பட்டு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ் வழங்கிய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தி எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.